வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் வடை. அதாவது காய்கறி எல்லாம் சேர்த்து ஒரு வடை பண்ணியிருக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். வெஜிடபிள் வடை செய்கிறதுக்கு அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இருத்துட்டு வச்சுருக்கேங்க. நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 3 வரமிளகாய், இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிடலாம். அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க. இப்போ ஒவ்வொரு காயாக போட்டுலாங்க. முதல்ல கோஸ் இதை சேர்த்துடலாம். கேரட் துருவி வச்சுருக்கேன். பீன்ஸ், காலிஃப்ளவர், இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய், ஏற்கனவே நம்ம வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை. இப்போ இந்த முருங்கைக்காவை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இதுலேருந்து இந்த சதை பகுதியை மட்டும் எடுத்து போட்டுடலாம். இது ஒரு முருங்காய் ஒன்றா வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சதை பகுதியை மட்டும் இதுலேருந்து எடுத்து போட்டு வச்சிடலாம். எல்லா முருங்காயும் வேக வச்சதை இது மாதிரி எடுத்து போட்டு கலந்துடலாம். இப்போ எல்லா முருங்காயும் அதை சதை பகுதியை எடுத்து வச்சாச்சு. இதை இதோட சேர்த்துலாம். இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். இது நீங்கள் சேர்த்தாலும் பரவாயில்ல, இல்லை வெஜிடபிளோட விட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு மாவு அரைச்சிருக்கோம். இது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக உப்பு தூவிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து பிசைஞ்சிடலாம். எல்லா வெஜிடபிளும் கலந்துக்கிறதுனால இது நல்லா ஹெல்த்தி வடைங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். கோஸு, கேரட்டு, காலிஃப்ளவர், பீன்ஸு, முருங்கைக்காய் கூட வேக வச்சு சேர்த்துருக்கோம். ஸோ டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. எண்ணெய் கடாயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம ஒவ்வொரு உருண்டையாக பெரிய சைஸ் வேணால் பெரிய சைஸில் போடலாம். நான் மீடியமாக போடுறேன். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போட்டு எடுத்துடலாம். இது நல்லா செஞ்சு மேலே எலும்பி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒன்று வரும். அப்போ நம்ம திருப்பி போட்டால் போகிறோம். இப்போ இந்த பக்கமும் நல்லா செவந்துடுச்சுங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான வெஜிடபிள் வடை ரெடி. ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பிளேட்டிங் போயிடலாம். வெஜிடபிள் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.